அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த வெரிகோஸ் வெயின் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நரம்பு சுருட்டல். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப நேரம் அதிகமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி வேலைகள் இருக்கோ, உட்காந்துருந்தாலும் அதிக நேரம் இது மாதிரி இருக்கும்போது அதிகமாக அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸு, இந்த கார்டாக இருக்கிறவங்க, ப்ளஸ் பெண்கள் டீச்சர்ஸு, நர்ஸு, ஆப்ரேஷன் டாக்டர்ஸு, கடைகளில் வேலை பார்க்குற அத்தனை சேல்ஸ்மேனு லேடி எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமாக இருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப அதிக அளவு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். ஏன்னா இப்போ வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நிற்கிற மாதிரி சந்தர்ப்பம் இருக்கலாம். பட் அதுக்கு மற்றபடி அவங்க ஏதோ ஒரு நேரம் வேலை செய்வாங்க, போவாங்க வருவாங்க, இப்போ ஆஃபீஸ் படிக்கட்டி ஏறுவாங்க இறங்குவாங்க, வெளியே போக வர அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடுது. பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க அந்த சமைக்கும் போது ஒரே இடத்துல நின்றுட்டு ரொம்ப நேரம் அவங்க அந்த வேலைகள் இருக்கும்போது அது வேற எக்ஸசைஸும் பெருசாக இல்லாததுனால இப்போ நாம காமனாக பார்க்கக்கூடியது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்களுக்கு குடும்ப பெண்களுக்கு அதிகமாக அதோட பாதிப்பு இருக்கு. மேலும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் வருது, பரம்பரை ஒரு காரணம் அதனாலையும் வருது, உடல் பருமன் அதனாலையும் வருது. இப்படி பல காரணங்களால் இந்த பிரச்சனை வந்துருச்சு. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன் இது காரணம் என்னன்னா, நமக்கு உடம்புல மேலிருந்து கீழே விடுற ரத்தம் திருப்பி கீழே இருந்து மேலே வர்றதில்ல. இதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு தடைப்பட்டு நின்று அது சுருண்டு உங்களுக்கு வெரிகோஸ் வெயினா காணப்படுது. அதாவது நம்ம சாதாரணமாக நடக்கும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய தசைகளே ஒரு பம்பு மாதிரி வேலை செஞ்சு கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை மேலே தள்ளுது. நம்ம நடக்காத போது அந்த பம்பு வேலை செய்கிறது இல்லை. அப்போ ப்ரெஷர் கீழே காலில் இருக்கிற ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகுது. இது என்றைக்கோ ஒரு நாள் அப்பப்போ நடக்கும்போது நம்ம உடம்பு அதை பேலன்ஸ் பண்ண முடியும். தொடர்ந்து இதே மாதிரி வேலை செய்யும் போது அங்கே நடுவில் இருக்கக்கூடிய வேல்வுகள்லாம் பாதிப்படையுது. அப்போ ரத்தம் மேலே ஏறத்துக்கான பிரச்சனை வருது. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கால் நரம்பு அவங்களுக்கு அப்படியே அங்கே பச்சை கலரில் நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே கொஞ்சம் கெட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த காலோடைய அந்த கலரே நார்மலாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன், டார்க் ரெட் கலராக மாறும். அப்படியே கொஞ்சம் மொத்தமாக பார்த்தா தோலே கொஞ்சம் கருப்பாயிட்டே வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதாவது புண்ணு வந்துருச்சுன்னா, அதாவது ஆரம்பத்துல கிரீன், ரெட்டு, கருப்பு புண் வந்தா ஆறாது. ப்ளீட் ஏற்பட்டாலும் நான் ஸ்டாப் ப்ளீட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரம்ப நிலையிலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி இல்லாம நம்ம ஆயுஷ் முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லானவங்க இருக்காங்க. ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ், டயட்டு இதெல்லாம் பண்ணணும். பொதுவா பெண்களுக்கு இது அதிகமா வர்றதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வயதான காலத்துல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தினால கூட இது வர்றதுக்கு பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு அதிகம் வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எனக்கு நினைவு கூறுறோம். மேலும் கர்ப்ப காலத்திலயும் இது வரலாம் பெண்களுக்கு. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இந்த வெரிகோஸ் வெயினோட பிரச்சனைகள் அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்டாமன் அடிவயிறு பகுதியில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த ரத்தம் மேலே போகிறதுக்கு அதாவது தடை ஏற்படும் வயிற்றுல இருக்கிறதுனால. ஆமாம், அது ஒன்று. அதே போல் மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமாக. கண்டிப்பாக ஸோ நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம் கால் நரம்புக்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. பட் இதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கலில் போக்குறதுமே ஒரு முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்குது. இந்த பேஷண்ட்க்கு நம்ம சுகரு கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் சுகர், சீனி, அப்புறம் சால்ட்டும் மேக்சிமம் குறைக்கணும். அது மாத்திரம் இல்லை, இவங்க ஜென்ரலாக லேடிஸ், ஜென்ஸு இந்த பாக்கு வகைகள், போதை வஸ்துக்கள், ஸ்மோக்கிங், மதுபான வகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தா நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் அப்படி பார்த்தோன்னாக்கா நமக்கு முழு தானியங்கள், பருப்பு வகைகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகள், விட்டமின் இ நிறைந்த உணவுகள், பொட்டாசியம் நிறைந்த உணவுகள், புரதச்சத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகள், அதே போல துத்தநாகம் நிறைந்த உணவுகள், மேலும் இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். மெயினாக வாட்டர் நல்லா சாப்பிடணும், தண்ணி தேவையான அளவு, வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ், இப்போ வாட்டர்மிலான், மஸ்க்மிலான், மேலும் வெள்ளரிக்காய், இது போன்ற உணவுகளும் நம்ம பேஷண்ட் வரும்போது டயட் கொடுக்குறோம், மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே அவசரத்துக்கு அந்த கிரிப் பேண்டு வேணா அவங்களுக்கு வீட்டில்
பயன்படுத்தலாம் அவசர நிலைக்கு. அதனால வெரிகோஸ் வெயின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடனே பார்த்து தொடர்பு கொண்டால் அதுவும் குணமாக்க முழுமையாக வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கையிலே இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிங்கள், பயனடைங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.